என்னோட பேர் பொன்னரசிங்க. நான் கரூர் மாவட்டத்திலிருந்து வரேங்க. இங்கே இப்போ கனவு மெய்ப்பட வேண்டும் இந்த ஈசா மண்காப்போம் இயக்கம் நடத்துகிற இந்த ஈவெண்ட்டுக்கு நானும் ஸ்டால் போடுறதுக்கு என்னோட முருங்கை பொருட்கள் 36 ப்ராடக்ட் முருங்கையிலேயே 36 ப்ராடக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பீச்சும் கொடுக்க வந்திருக்கிறேங்க. ஏன்னா எல்லாரும் காய் இந்த இலை அதில் மட்டும்தான் நிற்பாங்க. இதில் நிறைய மதிப்பு கூட்டலும் பண்ணலாம். இப்போ வந்து பூவிலேருந்து இலையிலேருந்து பிஞ்சு பிசின் பூ எல்லாமே அதில் வந்து தேனீக்கள் வச்சு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். கனவோடு இருக்கிற பெண்களுக்கு கனவுகள் மெய்ப்பட நம்ம ஸ்பீச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்றைக்கி கேட்டிருக்காங்க, உங்களுக்காக நான் வந்திருக்கேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, பயிற்சி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்கங்க. எல்லாருக்கும் நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட கனவு மெய்ப்படும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து முருங்கையில் வந்து ஒரு 36 ப்ராடக்ட் காஸ்மெட்டிக்கும் பண்ணியிருக்கிறேங்க, ஃபுட் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கேன். ஃபுட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 36 ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். முருங்கை இலையில் முருங்கை இலை சூப்பு, இட்லி பொடி, சாம்பார் பொடி, சாதப்பொடிங்க, அப்புறம் நிறைய குல்கந்து பூவில் வந்து குல்கந்து, ஹெல்த் மிக்ஸு, அப்புறம் முருங்கைப்பூ தேனுங்க, பிசினுங்க, அந்த மாதிரி ஒரு 36 ப்ராடக்ட்டு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். காஸ்மெட்டிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது முருங்கை லீஃப் சோப்புங்க, முருங்கை சீட் மில்க் சோப்பு, முருங்கை சீட் ஆயில், ஃபேஸ் ஆயில், ஹேர் ஆயில், ஃபேஸ் வாஷ் க்ரீமு, குளியல் பொடி, அந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டமும் பண்ணிகிட்ருக்குறேங்க. இது எல்லாமே நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஸ்டால் போட்டிருக்கிறேங்க. பிருந்தாவனம் ஆடிட்டோரியம் கனவு மெய்ப்பட வேண்டும் இந்த ஈவெண்ட்டில் கொண்டு வந்து ஸ்டாலும் போட்டிருக்கேன், ஸ்பீச்சும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேங்க. இப்போ வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லா கல்வி இருக்குது, வசதி இருக்குது, இருந்தாலுமே வந்து எந்த விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னே நினச்சிக்காம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏதாவது சப்போர்ட்டாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய வெளியில் போய் வேலை பார்க்காட்டியும் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஏதாவது பொருட்களை தயார் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நம்ம பண்ணலாம். அதை நான் இப்படி பண்ணுறேன் இந்த விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாதனையாளராக இருப்பாங்க. அதை வெளிக்கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த கைக்குள் உலகம் இருக்குது, நமக்கு எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம செய்கிற விஷயத்த வந்து ஒரு ஸ்டேட்டஸாகவோ ஒரு இப்போது நியூஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுக்குறப்போ வந்து எல்லோரும் பார்ப்பாங்க, இல்லாதவங்க கேட்பாங்க, சிலர் செய்ய பார்ப்பாங்க. அந்த மாதிரிக்கு உங்களோட நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து சிலருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், சிலர் இல்லாதவங்க உங்ககிட்ட வாங்குவாங்க, சிலர் பயிற்சி கேட்பாங்க. அது அப்படியே உங்களுக்கு வந்து உங்களோட கனவு மெய்ப்பட வரும். நீங்கள் வந்து நிறையா இதை வந்து பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன மாதிரி 30 ப்ராடக்ட்டுக்கு கொண்டு போகலாம். மக்கள் கேட்க தான் நான் எண்ணெயில் தான் ஆரம்பித்தேன். மக்கள் உங்ககிட்ட சூப்பு பொடி இருக்கா, முருங்கை இலை பொடி தருவீங்களா, முருங்கை பூ தருவீங்களா, காய் தருவீங்களான்னு கேட்க இப்படிலாம் பண்ணலாமான்னு மக்களோட கேள்வி தான் என்னை வந்து இன்றைக்கி ப்ராடக்டை உருவாக்கி கொண்டு வந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்றுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள்.